வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம இந்த சுண்டைக்காயை வச்சு செட்டிநாடு ஸ்டைலில் சுண்டைக்காய் பச்சடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சுண்டைக்காயை வச்சு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த சுண்டைக்காய் பச்சடி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் நம்ம கார்டன்லேருந்து ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதல்ல சுண்டைக்காயை தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதனோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உரலில் தட்டி கூட எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ரெண்டாக தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் போடல அப்படின்னா அந்த சுண்டைக்காய் கருத்து போயிடும். இப்போ நம்ம பச்சடிக்கு முதல்ல பருப்பை வேக வச்சுக்கணும். இந்த சுண்டைக்காய் பச்சடிக்கு நான் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ துவரம்பருப்பை தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க இந்த துவரம்பருப்பை சேர்த்து இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் இந்த பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு சாம்பார் அளவுக்கு அதிகமாக வெந்துடக்கூடாது. நம்ம பொரியலுக்கெலாம் பருப்பு எப்படி வேக வைப்போமோ அந்தளவுக்கு 3/4 பாகம் வேக வச்சுட்டா போதும். இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம். பருப்பு இந்த மாதிரி 3/4 பாகம் வெந்திருக்கணும். இப்போ இந்த பருப்பை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பச்சடியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பு பிடிக்காதவங்க அதுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் கலர் மாறி வரும்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயத்தை கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கணும். அப்புறம் வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு. இப்போ இது எல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு பாதியாக வதங்கி வரும்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்புக்கு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். அந்த மாதிரி பருப்புக்கு மஞ்சள் தூள் போடலை அப்படின்னா நீங்கள் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த சுண்டைக்காயை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கணும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ சுண்டைக்காயெலாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சுண்டைக்காய் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ சுண்டைக்காயை நல்ல கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். சுண்டைக்காய் எந்த அளவுக்கு கலர் மாறி வருதோ அந்த அளவுக்கு சுண்டைக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி சரியாக வதக்கலை அப்படின்னா சுண்டைக்காய் கொஞ்சம் நரிச்சுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு முத்துன மாதிரி இருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் சுண்டைக்காயை நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். சுண்டைக்காய் நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த புளித்தண்ணி இதில் சேர்த்துக்கணும். புளி அதிகமாக சேர்த்துட்டோம்னா புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும். அதே மாதிரி சாம்பாருக்கு சேர்க்குற அளவுக்கும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதை விட கொஞ்சம் குறைச்சி தான் இதில் சேர்த்துக்கணும். இப்போ புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பை இந்த தண்ணியோடு அதில் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் அந்த சுண்டைக்காய் நல்லா வேக வச்சுக்கலாம். ஏற்கனவே சுண்டைக்காய் எண்ணெயில் வதங்கினால பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ தேவைப்பட்டால் இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சுண்டைக்காய் பச்சடி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சுண்டைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உப்பை நம்ம செக் பண்ணிட்டு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் சுண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த சுண்டைக்காய் பச்சடி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாதத்தோட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செட்டிநாடு ஸ்டைலுங்கிறனால நான் தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சோம்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த செட்டிநாடு ஸ்டைல் சுண்டைக்காய் பச்சடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.